மகாபாரத யுத்தத்தில் கௌரவ படையை கதிகலங்க வைத்த மாவீரர்களில் மிக முக்கியமானவர் அர்ஜுனனின் மகனாகிய அபிமன்யு. இவர் யுத்த களத்தில் இருந்தவரை எதிர்த்து நின்ற எவரையும் நிலைகுலைய செய்யும் வகையில் போரிட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். அத்துடன் இவர் கிருஷ்ணரின் அரவணைப்பில் வளர்ந்ததால் கிருஷ்ணர் இவர் மீது தனி பாசம் செலுத்தி வந்தார். இப்படிப்பட்ட அபிமன்யு குருஷேத்திர யுத்தத்தின் 13ஆம் நாளில் கௌரவர்கள் அமைத்த சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு முன்னேறினார். ஆனால் பாண்டவர்களை அபிமன்யுவிற்கு உதவி புரிய முடியாத வகையில் ஜெயத்ரதன் தடுத்து விட்டதால் அபிமன்யு மட்டும் தனியாக போரிட்டு துரியோதனனின் மகன்களை கொன்று தானும் வீர மரணம் அடைந்தார். இப்படி அபிமன்யு போர் விதிகளை மீறி கொல்லப்பட்ட பிறகுதான் குருஷேத்திர யுத்தம் உச்சத்தை எட்டியது. ஆனால் இவ்வாறு அபிமன்யு கொடூரமாக கொல்லப்பட்ட போது அவர் மீது அதீத பாசம் கொண்ட கிருஷ்ணர் ஏன் அவரை காப்பாற்றவில்லை எனும் கேள்வி நமக்குள் எழும். அதற்கான பதிலும் மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது மகாபாரதத்தில் குருவம்சமாகிய சந்திர வம்சம் பீஷ்மருடன் முழுமையாக முடிவு பெற்றது. ஏனெனில் உண்மையான சந்திர வம்சம் பீஷ்மர் பிரம்மச்சாரியம் மேற்கொண்டதால் முழுமையாக முடிவடைந்தது. அதோடு திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் ஆகியோர் வியாசர் மூலம் பிறந்தவர்கள். எனவே சந்திர வம்சம் பீஷ்மருடன் முடிந்துவிடக்கூடாது என உணர்ந்த கிருஷ்ணர் சந்திர பகவானின் மகனை பூமியில் பிறக்குமாறும் அதன் மூலம் சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் நிறுவப்படும் எனவும் சந்திர தேவரிடம் கூறினார். ஆனால் தனது மகனை தன்னால் வெகு காலம் பிரிந்து இருக்க முடியாது எனவும் ஆகையால் 16 ஆண்டுகள் மட்டுமே தனது மகனை தன்னால் பிரிந்து இருக்க முடியும் என சந்திர பகவான் கூறினார். ஆகவே அவரது கூற்றை ஏற்ற கிருஷ்ண பகவான் அபிமன்யுவாக பிறந்த சந்திர தேவரின் மகன் மூலமாக மீண்டும் பூமியில் சந்திர வம்சத்தை உருவாக்கினார். அதன் பிறகு சந்திர தேவருக்கு அளித்த வாக்கிற்காக அபிமன்யு 16 வயதிலேயே மரணித்து மீண்டும் சந்திர லோகத்தை அடைவதற்கு தடையாக இல்லாமல் இருந்தார். எனவேதான் தனது ஆசை மருமகனாகிய அபிமன்யு கொல்லப்படும் போது கூட கிருஷ்ணர் அவரை காப்பாற்றவில்லை என மகாபாரதம் கூறுகிறது. உங்களுக்கும் அபிமன்யுவை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.